Find the time taken by a 150-meter long train to cross a railway platform 200-meter long at the speed of 90 kilometers per hour. நம்மள வந்து டைம் டேக்கன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரெயினுடைய லென்த் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டா எழுதலாம். length of the train என்னன்னு எழுதிக்கலாம். 150 meter long. பிளாட்ஃபார்ம் உடைய லென்த் கொடுத்துருக்காங்க. length of platform. That is 200 meters. Meters long. At the speed of. Speed mention பண்ணிருக்காங்க. Speed வந்து 90 kilometers per hour. இதை நம்ம மீட்டர் per செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 90 into நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 5/80னால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 டேபிள்ஸ்ல பண்ணிடலாம். 9 2s are 18, 9 10s are 90, 2 1s are 2, 2 5s are 10, 5 5s are 25. ஸோ 25 மீட்டர் per செகண்ட்க்கு மாறிடுச்சு. ஓகேவா, கன்வெர்ட் பண்ணியாச்சு ஸ்பீடை. லென்த் ஆஃப் த ட்ரெயின் ரெண்டு இருக்கு, ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் ரெண்டும் கம்பைன் பண்ணாதான் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் equal to 150 meter plus 200 meters, which is nothing but 350 meters. ஆல்ரெடி இது மீட்டர்ல தான் இருக்கு. இப்போ டைம் என்னன்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின். டைம் உடைய ஃபார்முலா தெரியும் இல்லையா நமக்கு, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 350 மீட்டர் divided by speed வந்து 25 meter per second. So meter cancel ஆயிடும். அவ்வளோ 25 ones are 14 times. So time வந்து 14 seconds. That's it.